வேதாரண்யம் பேருந்து நிலையம் முன்பு தொழிற்சங்க பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் அதில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று முதல் போக்குவரத்து பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் வேதாரண்யம் பேருந்து நிலையம் முன்பு அண்ணா தொழிற்சங்கம், CITU, AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசை கண்டித்தும் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தற்காலிக பணியாளர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பயணம் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆனந்தராசு, வேதமூர்த்தி, குமார், முருகானந்தம், CITU கௌரவன் மற்றும் ஓய்வூதியர் சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS இளங்கோவன்.